be free from your burden of sin. There's power in the blood, power in the blood. Would you, oh, we will our victory win. There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. திருமேனி சிந்தும் ரத்தம் தேவா இதுதானோ உந்தனின் சித்தம். திருமேனி சிந்தும் ரத்தம் தேவா இதுதானோ உந்தனின் சித்தம். பொற்கிரீடம் ஏனோ ஏற்றி பொற்கிரீடம் ஏனோ துறந்தே பொற்கிரீடம் ஏனோ ஏற்றி பொற்கிரீடம் ஏனோ துறந்தே. திருமேனி சிந்தும் ரத்தம் தேவா இதுதானோ உந்தனின் சித்தம். சோர்வடைந்தீரோ பலன் யாம் இழந்தீரோ. ஐயா சோர்வடைந்தீரோ பலன் யாம் இழந்தீரோ. நாவரந்ததோ தடுமாறி வந்தீரோ. உங்கள் நாவரந்ததோ தடுமாறி வந்தீரோ. திருமேனி சிந்தும் ரத்தம் தேவா இதுதானோ உந்தனின் சித்தம். திருமேனி சிந்தும் ரத்தம் தேவா இதுதானோ உந்தனின் சித்தம்.
தேவா இதுதானோ உங்களின் சித்தம் திருமேனி சிந்தும் ரத்தம் தேவா இதுதானோ உங்களின் சித்தம். Turn your Bibles to Hebrews chapter 12 எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். and verse 3. 3ஆம் வசனம். For consider him that endured such contradiction of sinners against himself, lest ye be wearied and faint in your minds. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். I like to caption the word of God this evening. Consider Jesus. இன்றைக்கு மாலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன் சொன்னால் இயேசுவையே நினைத்துக் கொள்ளுங்கள். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. For God is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, how is it that the apostles' lives, the prophets of God's lives were successful on this earth? இந்த பூமியிலே அப்போஸ்தலருடைய வாழ்க்கையும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளின் வாழ்க்கையும் எப்படி வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக திகழ்ந்தது? Their lives were never a bed of roses. அவர்கள் வாழ்க்கை ஒருபொழுதும் மலர் படுக்கையால் ஆனதாக இல்லவே இல்லை. Bible records that they had gone through afflictions, sorrow, agony in their lives. வேத புத்தகம் சொல்லுகிறது, அவர்கள் தானே தங்கள் வாழ்க்கையிலே பாடுகள், வேதனைகள், கஷ்டங்களின் வழியாக கடந்து சென்றார்களே. At times they said it's enough. சில நேரத்தில் என்ன சொன்னார்கள்? போதும் கர்த்தாவே என்றார்களே. But amidst all these trials and tribulations, இந்த உபத்திரவங்கள், பாடுகள் இவைகள் அனைத்தின் மத்தியிலும், but yet they were successful in their mission in this earth. இந்த பூமியிலே தங்களுடைய ஊழியத்திலே பணியிலே அவர்கள் வெற்றி உள்ளவர்களாக அல்லவோ திகழ்ந்தார்கள். My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே அருமை சகோதரனே சகோதரியே, even your Christian life in this earth, இந்த பூமியிலே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் கூட, I'm sure it's not a bed of roses. அது மலர் படுக்கையால் ஆனது அல்ல என்று சொல்லி எனக்கு நன்றாக தெரியும். You have many challenges in life. வாழ்க்கையிலே பல சவால்கள் எழும்பலாம். You may go through many storms in life. வாழ்க்கையிலே பல புயல்களின் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம். And many things which encounter your life. உங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்கள் உங்களை வந்து சந்திக்க நேரிடலாம். But how is it that your life is going to be a successful one? உங்கள் வாழ்க்கை எப்படி வெற்றி உள்ளதாக மாறப் போகிறது? From where are you going to derive the strength in your life? உங்கள் வாழ்க்கையிலே பலனை நீங்கள் எங்கே இருந்து பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? How are you going to have the joy of fulfilling God's demands in your life? உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கேட்கிற காரியங்களை நிறைவேற்றுவதன் மூலமாக வரக்கூடிய மகிழ்ச்சியை எப்படி அடைய போகிறீர்கள்? Remember, the arm of flesh will fail. நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், மாம்ச பயம் நிச்சயமாக தோல்வியை தான் தரும், கைவிடும். The love of man around you would fail. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதனின் அன்பு கூட உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும். But Jesus never fails. ஆனால் இயேசு ஒருபொழுது கைவிடவே மாட்டார். How many of you believe that this evening? இன்றைக்கு மாலையில் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அருமை சகோதரர்களே சகோதரிகளே, what does Paul the apostle tell us? அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து என்ன சொல்லுகிறார்? He says in verse 1, முதலாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், let us run with patience the race that is set before us. நமக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவோம். Lay aside every weight. பாரமான யாவற்றையும் நாம் தள்ளிவிடுவோம். Let us run the race with patience. பொறுமையோடு கூட நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடுவோம். Every one of us have been called to run a race in this world. இந்த பூமியிலே நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஓட்டத்தை, பந்தயத்தை ஓடும்படியாக தான் அழைக்கப்பட்டோம். But how are you going to run that race? அந்த ஓட்டத்தை, பந்தயத்தை எப்படி ஓட போகிறீர்கள்? The Bible reminds us, வேத புத்தகம் நமக்கு நினைப்பூட்டுகிறது, not by might, not by power, but by my spirit, saith the Lord of hosts. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும்
என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். That is the work of the Holy Spirit in these last days. இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரின் கிரியையும் அதுதான். Man who tries to run that race with might and power is a total failure. தன்னுடைய பலத்தினாலும் வல்லமையினாலும் சக்தியினாலும் மனிதன் இந்த ஓட்டத்தை ஓட முயற்சித்தால் முழு தோல்விதான் அவனுக்கு. But when he runs that race with the Spirit of God, ஆனால் தேவ ஆவியினாலே அவன் அந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது he is successful. அவன் வெற்றி உள்ளவனாக திகழ்வான். Because காரணம் என்ன? the Holy Spirit leads you into all truth. பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துகிறார். He guides you. அவர் உங்களுக்கு வழிகாட்டுகிறார். He strengthens you. அவர் உங்களை He பலப்படுத்துகிறார். comforts you. தேறுதல் படுத்துகிறார். As we know that the coming of the Lord Jesus Christ is very near. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபம் என்று நமக்கு நன்றாக தெரியும். Satan knows who God's children are. தேவனுடைய பிள்ளைகள் யார் என்று பிசாசுக்கு நன்றாக தெரியும். Satan knows that you are the redeemed of the Lord. நீங்கள் தான் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் பிசாசுக்கு தெரியும். So what does he try to do? அவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான்? He tries to shake up your faith. உங்கள் விசுவாசத்தை சற்று அசைக்க பார்க்கிறான். Makes you to doubt upon the power of God. தேவனுடைய வல்லமையை சந்தேகிக்க முற்படுகிறான். He puts questions to argue and reason in your mind. உங்கள் மனதிலே நீங்கள் வாக்குவாதம் பண்ணும்படியாக பகுத்தறிவை வைத்து சிந்திக்கும்படியாக கேள்விகளை மனதிலே தொடுக்கிறார். But how should your faith be? ஆனால் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? As Job said, யோபு சொன்ன வண்ணமாக, I know that my Redeemer liveth. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிவேன். The psalmist says, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், I have kept the Lord always before me. கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். He is on my right hand side. அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். I shall not be moved. நான் அசைக்கப்படுவதே இல்லை. Heaven and earth will pass away, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், but the word of God will never pass away. கர்த்தருடைய வார்த்தை ஒருபொழுது ஒழிந்து போகவே போகாது. The Lord's word confirmed through prophet Isaiah says, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உறுதி பண்ணப்பட்டு சொல்லுகிறது, when he speaks the word, அவர் வார்த்தையை சொன்னால் it will not come back void. அது திரும்ப வெறுமையாய் வராது. It will accomplish all what pleases God. தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றி விட்டு தான் திரும்பும். Yes, my dear friend. ஆம் அருமை நண்பனே, strengthen your faith. உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்கள். Whatever perilous times you may go through, வாழ்க்கையில என்ன கஷ்ட காலத்தின் வழியாக கடந்து வந்திருந்தாலும் பரவாயில்லை, you shall not be moved. நீங்கள் அசைக்கப்படுவதே இல்லை. Because காரணம் என்ன? the Lord is your shepherd. கர்த்தர் உங்கள் மெய்ப்பராக இருக்கிறார். This Lord who is your shepherd உங்கள் மெய்ப்பனாக இருக்கக்கூடிய இந்த கர்த்தர் will never keep you in lack in your life. உங்கள் வாழ்க்கையிலே ஒருபொழுது உங்களை குறைவிலே விடவே மாட்டார். No, he never makes you lack. ஒருபொழுது தாட்சியடைய விடவே மாட்டார். Because காரணம் என்ன? he does not lack in anything. எந்த விதத்திலும் அவர் ஒருபொழுது குறைந்து போகவே இல்லை. He is the creator. அவர் தான் சிருஷ்டிகர். You have been called to run a race. இன்றைக்கு ஒரு ஓட்டத்தை ஓடும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். It is set before you. அது உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. A Christian is always called to run forward and not go backward. கிறிஸ்தவன் எப்பொழுதுமே முன்னோக்கி ஓடும்படியாக தான் அழைக்கப்பட்டானே ஒழிய பின்னோக்கி ஓடும்படியாக அழைக்கப்படவில்லை. A child of God is not a coward, but he is a brave soldier. தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் ஒருபொழுதும் அவன் கோழை அல்ல, அவன் துணிவு மிக்க ஒரு போர் வீரன். And how do you run this race? இந்த ஓட்டத்தை எப்படி நீங்கள் ஓட போகிறீர்கள்? You need to run it with patience. பொறுமையோடு ஓட வேண்டுமே. Patience will always reward you. பொறுமைக்கு எப்பொழுதுமே பலன் உண்டு. It may take a little time, ஒருவேளை கொஞ்சம் காலம் பிடிக்கலாம், but the Bible says ஆனால் வேதம் சொல்லுகிறது, he makes all things beautiful in his time. அவர் தன்னுடைய காலத்திலே அனைத்தையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறார். Friend, நண்பனே, don't become tired, don't become weary. களைத்து போகாதே, சோர்ந்து போகாதே. The race that you have run with patience, பொறுமையோடு நீங்கள் ஓடக்கூடிய அந்த ஓட்டம், having pinned your faith in the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உங்கள் விசுவாசத்தை பதித்தவர்களாக. that's why Paul the apostle says, ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், looking unto Jesus the author and finisher of your faith. உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி Turn your eyes upon Jesus. கண்களை இயேசுவின் பக்கமாக திருப்புங்கள். He is the author, he is the finisher of faith. விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். What is it that you have to consider in Jesus? இயேசுவுக்குள்ளாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டியது என்ன? Among the many things, பல காரியங்கள் இருக்கிறவளே. in fact in all things you have to remember, consider Jesus in life. உண்மையிலே சொல்ல போனால் வாழ்க்கையில எல்லா
எல்லா விஷயத்திலும் இயேசுவை தான் நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டும். But see a great truth which has been revealed here. ஆனால் இந்த இடத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு பெரிய சத்தியத்தை கவனியுங்கள். Who for the joy that was set before him endured the cross, despising the shame. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். He endured the shame. அவமானத்தை சகித்தார். He also endured the cross. சிலுவையையும் சகித்தார். My dear friend, என் அருமை நண்பனே, perhaps the world would have whispered, what are you going to have by that? ஒருவேளை உலகம் காதுகளிலே வந்து என்ன சொல்லி இருக்கும், அதனாலே உனக்கு என்ன நன்மை வரப்போகிறது? There was a cross before him. அவருக்கு முன்பாக ஒரு சிலுவை இருந்தது. He endured it. அதை சகித்துக் கொண்டாரு. Oh, there was despising and shame. அவருக்கு முன்பாக அவமானம் இருந்தது. Even that he endured. அதை கூட சகித்துக் கொண்டாரு. Blessed is the man that endureth temptation. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். For when he is tried, அவன் புடமிடப்பட்ட பின்பு he'll receive the crown of life. அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். What happened to Jesus? இயேசுவுக்கு நடந்தது என்ன? How was it that he was able to bear that shame and endure that cross? அந்த அவமானத்தை சகித்து சிலுவையை அவரால் சகிக்க முடிந்ததே எப்படி? If any human being would have seen that cross and shame which was இயேசுவுக்கு முன்பாக இருந்த சிலுவையையும் அவமானத்தையும் ஒரு சாதாரண மனிதன் பார்த்திருப்பானே என்றால், he would have said, curse God and die. என்ன சொல்லி இருப்பான் அந்த மனிதன்? தேவனை சபித்து ஜீவனை விட்டுவிடும். That's what Job's wife tells Job. யோபின் மனைவி யோபை பார்த்து அதைத்தானே சொன்னாள். You are suffering so much. இவ்வளவாக கஷ்டப்படுகிறாயே. You are going through so much of agony. ஏராளமான வேதனையின் வழியாக போகிறாயே. There is no future for you. உனக்கு எதிர்காலமே இல்லையே. Job's wife could not see a future for Job. யோபுவுக்கு எதிர்காலம் இருக்கிறது என்பதை யோபுவின் மனைவியால் காண முடியவில்லை. She could not see that bright future on the earth for him. அவருக்கு இந்த பூமியிலே பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்பதை அவளால் பார்க்க முடியவில்லை. But Job, who knew his God, தன்னுடைய தேவனை அறிந்த யோபு, he knew that there is a blessing of God for him. தனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். He knew that once he is tried, he is going to enjoy that blessing on this earth. நிச்சயமாக அவருக்கு தெரியும், சோதிக்கப்பட்ட பின்பு இந்த பூமியிலே இதே ஆசீர்வாதத்தை நான் அனுபவிப்பேன். That is why he did not curse God and he died. ஆகவே தான் தேவனை சபித்து அவர் ஜீவனை விடவில்லை. Perhaps Job would have seen a joy which was after the tribulation. அந்த உபத்திரவத்துக்கு பின்னாலே ஒருவேளை யோபு ஒரு மகிழ்ச்சியை கண்டிருப்பார். My dear brothers and my dear sisters, என் அருமை சகோதரர்களே, என் அருமை சகோதரிகளே, look at the life of the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்கள். He saw the joy which was set before him. தமக்கு முன்பாக வைத்திருந்த அந்த சந்தோஷத்தை பார்க்கிறார். His observation was not limited only to the cross and the shame. அவருடைய எண்ணங்கள் கவனங்கள் எல்லாம் வெறும் சிலுவை அவமானத்தை மாத்திரம் அவர் கவனிக்கவில்லை. No my dear brother, no my dear sister. இல்லை அருமை சகோதரனே சகோதரியே, beyond that he saw something. அதை தாண்டி ஒன்றை பார்க்கிறார். And what was it that the Lord Jesus Christ saw? அதற்கு அப்பாலே ஆண்டவராக இயேசு எதை கண்டார்? He saw joy which was kept. வைக்கப்பட்டிருந்த மகிழ்ச்சியை பார்த்தார். Consider that Jesus in your life. உங்கள் வாழ்க்கையிலே அந்த இயேசுவை எண்ணிக்கொள்ளுங்கள். Whenever there is a great blessing, எப்பொழுதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் வருகிறதோ, Satan tries to obstruct it. பிசாசு அதை தடுக்கத்தான் செய்வான். The children of Israel, இஸ்ரவேல் புத்திரர் when they were called to go to the promised land, கானானுக்குள்ளாக செல்லும்படி அழைக்கப்பட்ட வேளையிலே what happened? நடந்தது என்ன? The discouragement came before them. அவளுக்கு முன்பாக ஒரு சோர்வு வரத்தான் செய்தது. What did they see? என்ன கண்டார்கள் அவர்கள்? It was the Red Sea before them. அவளுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம். The situation said, how are you going to cross? சூழ்நிலைகள் சொன்னது, எப்படி நீங்கள் கடப்பீர்கள்? Friend, நண்பனே, there may be certain situations around you which may be standing as a challenge, discouraging you in life. உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பாக சில சூழ்நிலைகள் தானே நின்று கொண்டு ஒரு சவாலாக நின்று கொண்டு உங்களை சோர்வுற பண்ணி கொண்டிருக்கலாம். But don't become weary. ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள். For he will make a way for you in the wilderness.